திமுக திராவிட கட்சியில் பெண்களுக்கு எதிராக பல குற்றங்கள் நடந்திருக்கு. சிறுபிள்ளையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் கற்பழிச்சு கொல்ற அளவுக்கு, ஒரு துணிச்சலா செய்கிற அளவுக்கு, போற போக்கில் குப்பையில வீசி போடுற அளவுக்கு ஒரு திராவிட கட்சி ஆட்சி நடத்திட்டு வந்தாங்க. சீமானே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா ஆட்சிக்கு வந்தனாக்க என் பிள்ளைல நீ தொட்டாலோ கற்பழிச்சாலோ நீ கொண்டாலோ அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை தொட்டவனை கொண்டு அடக்கம் பண்ணி எடுத்து அடுத்த நடவடிக்கை எடுப்பேன்னு சீமானே உறுதியளிச்சிருந்தாங்க. தாவேக தலைவர் என்ன சொல்லியிருந்தாங்க, இத்தனை வருடம் அந்த திமுக ஆட்சியில் ஒரு கழிப்பறை கூட கட்டி கொடுக்கும்ல, அதுக்காண்டி ஒரு பொண்ணு வெளியே போய் உயிரிழந்துருச்சு, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்ட்டு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு, இப்போ டிவிகே இப்போ இதுக்குள்ள அந்த சொம்பு தூக்கியில் என்ன சொல்லியிருந்தாங்க, எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் வந்து இதெல்லாம் மாற்றி அமைப்பாங்க, நல்லாட்சி கொடுப்பாங்க, பெண்களுக்கு எந்த ஒரு தீங்கு நடக்காது, சகோதரி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கட்டாங்க. நீங்கள் ஆட்சியாக அமைக்கல, அதுக்குள்ளேயே உங்கள் நிர்வாகிக உங்கள் சொம்பு தூக்கிய தற்கூரி பைய என்ன பண்ணுறீங்க, எங்களை சொன்னீங்க நீங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க, வாய் தான் உங்கள் கட்சியை கெடுக்குது அப்படின்ட்டு. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, நாங்கள் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கன்ற எங்களை சொல்கிறீங்களே, நீங்கள் எதை வச்சுட்டா சும்மா இருந்தாச்சும் உங்கள் கட்சியாச்சும் நீடிச்சு நிலைக்கு ஆரம்பிக்கவே இல்லை, ஆட்சியில் உட்காரவே இல்லை. அதுக்குள்ளேயே இங்கே ஒருத்தையும் சின்ன பிள்ளைய கற்பழிக்கிறியான், இன்னொருத்தையும் கடத்துறியான், இன்னொருத்தையும் எம்எல்ஏவான், அவெல்லாம் அங்கே பட்டாக்கத்தியை வச்சு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இன்னொருத்தங்க என்ன பண்ணிக்க ரோட்டில் வேட்டை பொறுத்திக்கிட்டு எந்த பொதுமக்களை நிம்மதியாக விடாமல் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி தீய பொறுத்திக்கிட்டு ஒரு அச்சுறுத்தல் பண்ணிவிட்டு ரவுடித்தனம் பண்ணி எடுத்துட்டாங்க. யார் பூரா அந்த தாவை சொம்பு தூக்கிதான். நீங்கள் ஒழுக்கமாக இருங்க. எங்கள் அண்ணன் வந்து இதெல்லாம் செஞ்சுருவாங்க பிடிங்கிருவாங்கன்னு சொன்னீங்களே, என்ன செய்கிறாங்க, போய் காங்கிரஸ் கூட இணக்கமாக இருக்காங்க, கூட்டணி அமைச்சு செத்து போன ஒன்று பாம்பை போய் தூண்டி எழுப்பி தமிழ்நாட்டுக்குள்ள உலாவை விடுத்துருக்காங்க. இதுதான் விஜய் அவர்களோட உண்மையான முகம். எந்த காங்கிரஸை தூக்கி எறிடுமோ, எந்த காங்கிரஸ் தமிழ் இனத்துக்கு தலைவர் பிரபாகரனுக்கு எதிராக தன் ஆட்சிக்கு எதிராக கொண்டு குவிச்சாங்களோ, லட்சக்கணக்கான தமிழர்களை கொடூரமாக பெண்களை குழந்தைகளை சித்திரவாதம் பண்ணி கொண்டு குவிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த காங்கிரஸ் கட்சியை. இந்த தமிழ்நாட்டில் உலாவுற ஒரு ஆள் யாருன்னா விஜய். இந்த விஜய்க்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டு இப்போ தமிழ்நாட்டில் உட்கார வச்சுக்க எந்த ஒரு அரசியல் புரியறது இல்லாமல் தன் முதலமைச்சர் பதவி ஆசைக்காண்டு உள்ளே வந்த ஒருத்தனுக்கு நீங்கள் முதலமைச்சர் பதவி கொடுத்து இந்த நாய் போய் இன்னொரு நாய் தெருவில் போய் கொடுக்க அந்த மாதிரி இந்த நாயை நீங்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சு இந்த நாய் போய் இன்னொரு நாய் தூக்கி வந்து இங்கே தமிழ்நாட்டில் உட்கார வைக்கிறது. உண்மையிலே இந்த தமிழ்நாட்டில் நம்ம ஒன்று பிறந்துட்டோம், தமிழில் பேசுகிற முடியாது, அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு இன்னும் 5 ஆண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம தலையெழுத்து இருக்குது. இப்போ என்னென்ன குடும்பம் நடக்க போதே 2 நாள் அப்புறம் ஒன்று, எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல், எந்த ஒரு கொள்கை இல்லாமல், எந்த ஒரு கோட்பாடு இல்லாமல் போகிற போக்கில் நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிறத விட எல்லா கொள்கையும் நேர்மையும் உண்மையும் தன் கட்சியில் எந்த ஒரு குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்களை நிப்பாட்டி எந்த ஒரு இலவசம் பொருள் கொடுக்காம, எந்த ஒரு ஓட்டுக்கு பணமும் கொடுக்காம உண்மையாக நேர்மையாக நான் வந்தால் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 15-16 வருஷமாக உண்மையை சொல்லி தேர்தலில் மக்கள் காலத்தில் நிற்கிற அடிப்பட்ட புலிக்கு கால் தடமாக இருந்துட்டு போகலாம்.